ஆவண எழுத்தர் என்ற பெயரில் பெண்ணிடம் கிரைய பத்திரத்தை பெற்றுக்கொண்டு கூடுதலாக பணம் கேட்டு போலி ஆவண எழுத்தர் அலுவலகம் முன்பு பெண் குடும்பத்தாருடன் தர்ணா. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜம்புகுட்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவரது மனைவி மாறி இவர் போச்சம்பள்ளி அருகே உள்ள கோணனூர் கிராமத்தில் 3 சென்ட் நிலம் வாங்கியதாக தெரிகிறது. இந்நிலையில் இந்த நிலத்தை கிரயம் செய்வதற்காக போச்சம்பள்ளி சார்பதிவகம் எதிரே உள்ள கதிர்வேல் என்பவர் மூலம் கிரைய பத்திரம் செய்துள்ளனர். இந்நிலையில் கிரைய பத்திரத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்திய பின்னரும் கூடுதலாக 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதாகவும் மேலும் 1 சென்ட் நிலத்திற்கு 10,000 ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டும் எனவும் கிரயம் செய்த பத்திரத்தை கொடுக்காமல் 1 மாத காலமாக இழுத்தடிப்பு செய்துள்ளார். இதனால் விரக்தி அடைந்த மாரி மற்றும் மற்றொரு குடும்பத்தினர் பத்திர எழுத கதிர்வேல் என்பவரின் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த போச்சம்பள்ளி போலீசார் சமாதானப்படுத்தி அங்கு இருந்தவர்களை அனுப்பி வைத்தனர். இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக கதிர்வேல் என்பவர் அதிகாரப்பூர்வமான ஆவண எழுத்தர் இல்லை. ஆனால் வக்கீல்கள் கையொப்பம் கொடுத்து ஆவணம் பதிவிடும் கணினி மையத்தார். என் பேர் சின்னசாமி, ஜெம்முகுடப்பட்டி கிராமம், போச்சம்பள்ளி வட்டத்தில் நாங்கள் குடியிருக்கோம். 3 சென்ட் நிலம் வந்து நாங்கள் அம்மா பேருக்கு வந்து வாங்கினாங்க. கோணனூர் ஏரியா அதில் ஃப்ளாட் போட்டிருந்தாங்க, அங்கே தான் வாங்கினோம். அது வந்து நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, பத்திரமும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்துருச்சு. நாங்கள் வந்து இங்கே கதிரவேல் அப்படின்றவர் மூலிமா தான் நாங்கள் வந்து பத்திரம் எழுதணும். ஆனால் அவர் வந்து பத்திரம் வாங்கி வச்சுக்கின்னு அவருக்கும் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம். நாங்கள் 2,40,000 சொன்னார், 2,40,000 கொடுத்துட்டோம் நாங்கள். ஆனால் இருந்தாலும் என்னன்னாக்கா அவர் வந்து இப்போ சென்ட்டு மேலே 10,000 எக்ஸ்ட்ரா கொடுங்க, அப்போ தான் நான் பத்திரம் கொடுப்பேன் அப்படின்னு பத்திரத்தை வந்து கொடுக்க மாட்டேன்னு நிறுத்தி வச்சுருக்காரு. இதுக்கு அரசாங்கம் தான் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு நீதி வேணும்.